இந்த மலர் மருத்துவத்தின் மூலமாக ஒருத்தவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எடுக்க முடியுமா? வாஸ்து நிரந்தர தீர்வு. ஏன்னா நீங்க வருஷம் பூரா மலர் மருத்துவம் எடுத்துக்க முடியாது. வருஷம் பூரா நீங்க சாண்டிங் பண்ணிட்டு இருக்க முடியாது. வருஷம் பூரா நீங்க நம்பர் எழுத முடியாது. இதெல்லாம் ஒரு டெம்பரவரி. ஒரு ஐசியூல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆக்சிஜன் கொடுக்குற மாதிரி. மலர் மருத்துவம் செஞ்சா வாஸ்து மாறிடுமா, கோவிலுக்கு போனா வாஸ்து மாறிடுமாங்கன்னா மாறவே மாறாது. உங்க இடத்த நீங்க சரி பண்ணுனீங்க அப்படின்னா நிச்சயமா நிரந்தர தீர்வு. 7 to 8 அந்த டைம்ல 11 வெற்றில போட்டு மாலை போட்டு உங்களோட சங்கல்பத்தை அங்க வச்சுட்டு வாங்க. அந்த இடத்துல 1 மணி நேரம் அமர்ந்துருங்க. செல்போன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க. எந்த கோவிலா இருந்தாலும் இந்த கோவிலுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கு. பூஜை அறையினாலே ஒரு ஷோகேஸ் மாதிரி எல்லா சாமி படங்களையும் வச்சிருப்பாங்க. 5 தெய்வங்கள் இருக்கிற மாதிரி ஒரு வீடு கிரக பிரவேசம்னா வாங்குவோம். அந்த படங்கள் அது ஒண்ணு போதும். அதுக்கு மேல உங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வம் வேணும்னா நீங்க ஏதோ ஒண்ணு வச்சுக்கலாம். இப்போ நம்பர்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தையும் நான் கேட்கணும் மேம். ஏன்னா நிறைய வெளிநாடுகளுக்கு போய் மலர் மருத்துவத்தை பத்தி படிக்கிறீங்க, நிறைய பேருக்கு மலர் மருத்துவமும் கொடுக்குறீங்க. அப்படிங்கிறப்ப இந்த மலர் மருத்துவத்தின் மூலமாக ஒருத்தவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எடுக்க முடியுமா? நெகட்டிவ் எனர்ஜி எடுக்க முடியாது. நான் மலர் மருத்துவத்தை எடுக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நம்மள ஆறாவில் உள்ள நெகட்டிவ்ஸ், நம்மளோட சக்ராஸ்ல உள்ள நெகட்டிவ்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். இதுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் கிடையாது. வாஸ்து அது வேற சப்ஜெக்ட். வாஸ்து நிரந்தர தீர்வு. ஏன்னா நீங்க வருஷம் பூரா மலர் மருத்துவம் எடுத்துக்க முடியாது. வருஷம் பூரா நீங்க சாண்டிங் பண்ணிட்டு இருக்க முடியாது. வருஷம் பூரா நீங்க நம்பர் எழுத முடியாது. வருஷம் பூரா நீங்க ஹோ அப்பனோ ப்ரேயர் பண்ண முடியாது. இதெல்லாம் ஒரு டெம்பரவரி. ஒரு ஐசியூல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆக்சிஜன் கொடுக்குற மாதிரி, ஒரு வென்டிலேட்டர் போடுற மாதிரி. பர்மனன்ட் தீர்வு அப்படின்னா வாஸ்து தான் கரெக்ட் பண்ணணும். நம்மளோட கட்டங்கள் என்னவோ அதுதான் நம்மளோட வாழ்க்கை. கட்டத்தை ஜோதிடத்தை பார்த்து நம்மளோட ஜிபிஎஸ் நம்மளோட பாதை எப்படி போக போகுது அப்படிங்கிற புரிதலை கொண்டு வந்துட்டு கட்டத்தை மாற்றி அந்த விஷயத்தில் மாற்றி விட முடியாது. யாராலையும் தாக்கு பிடிச்சி அதுலேருந்து ஓவர்லுக் பண்ணி ஜெயிச்சு போயிட்டே இருப்பீங்க. இதுதான் இருப்பியல் வாஸ்து செய்யக்கூடிய விஷயம். இருப்பியல் வாஸ்துக்கு பரிகாரங்கள் கிடையாது. இருப்பியல் வாஸ்துக்கு பார்த்துட்டா மலர் மருத்துவம் செஞ்சால் வாஸ்து மாறிடுமா, கோவிலுக்கு போனால் வாஸ்து மாறிடுமாங்கன்னா மாறவே மாறாது. உங்கள் இடத்த நீங்கள் சரி பண்ணினீங்க அப்படின்னா நிச்சயமாக நிரந்தர தீர்வு. நிரந்தர தீர்வு எடுக்க முடியாதவங்களுக்கு தான் வீட்டுக்குள்ள வீடு இடிக்க முடியும். வாஸ்தெல்லாம் பார்த்துருவாங்க, இடிக்க மாட்டாங்க, உடைக்க மாட்டாங்க. அதுக்கு கேட்கும் போதே இடிக்காமல் உடைக்காமல் ஏதாவது பண்ண முடியுமா, இதை தான் கேட்குறாங்க. வாஸ்துக்கு பரிகாரம் இல்லை. ஆனால் அந்த வாஸ்துவை கொஞ்சம் காலத்தில் நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கும் அந்த வாஸ்துவை நீங்கள் உணரணும். வாயில் சொன்னால் முடியாது. அந்த வாஸ்துவை உணர்றதுக்கு தான் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட்டு. உங்கள் மனசை தெளிவாக வச்சுக்கிறதுக்கும் அடுத்த நிலைக்கு நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி போகிறதுக்கும் தான் மலர் மருந்துகளும் சுவிட்ச் வேர்ட்ஸும் இந்த மாதிரி ப்ரேயர்ஸும் கொடுப்பேன். அது இல்லாமல் குறிப்பாக ஒரு கோவில் சொல்லிடுவேன். ஏன்னா அங்கே என்ன விஷயத்தில் தடையாக இருக்குது அப்படிங்கிறத ரீசெண்டாக கூட ஒருத்தங்களுக்கு இங்கே சென்னையில் தான் பார்த்தேன். அவங்களுக்கு மணி தான் அவங்களுக்கு இஷ்யூவாக இருந்தது. வடகிழக்கு பாதிச்சிருந்துச்சு. அங்கே பணம் நல்லா வந்துட்டு இருந்து, நல்ல விஐபி அவங்களுக்கு வந்துட்டு இருந்த அமௌண்ட் திடீர்னு லாக் ஆகிடுச்சு. அப்போ என்னென்னா இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இப்போ இந்த வீட்டை கட்டி வந்திருக்காங்க. கரெக்ஷன்ஸ் எல்லாம் நோட் பண்ணி கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட 25 பாயிண்ட்டு அதுதான் எல்லாம் ஆர்கிடெக்ட் வச்சு கட்டியிருக்காங்க. அப்போ ஆர்கிடெக்ட்ஸ் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல. வாஸ்துங்கிறது அவங்க நம்புகிறாங்களா நம்பலையாங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ அந்த இடத்துல நம்ம கரெக்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அவ்வளோ டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க, இன்டீரியர்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ பெயிண்ட்டிலேருந்து எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக பண்ணியிருக்கும் போது இது இடிக்கணும் அப்படின்னோன்னா யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நிச்சயமாக நீங்கள் இடித்து தான் ஆகணும் ஒரு நாளைக்கு. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் தூங்கக்கூடிய ஒரு இடத்த செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோவில் ஒன்று சொல்லுங்கள், எனக்கு சென்னைக்குள்ளே ஒரு கோவில் சொல்லுங்கன்னு. எங்கே இருக்கிறவங்களா இருந்தாலும் அந்த கோவிலுக்கு வந்தால் தீர்க்கும். ஆழ்வார்பேட்டையில் ஆஞ்சநேயர், சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர். அவரை போய் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்கே காலையில் 7 to 8 அந்த டைமில் 11 வெற்றில போட்டு மாலை போட்டு உங்களோட சங்கல்பத்தை அங்கே வச்சுட்டு வாங்க. அந்த இடத்துல 1 மணி நேரம் அமர்ந்துருங்க. செல்ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. போன உடனே தெய்வத்தை பார்த்துட்டு வரக்கூடாது. எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜியை நம்ம அங்கே உட்கார்ந்து அமைதியாக யார்ட்டையும் பேசாமல் மொபைல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கும் பொழுது அந்த எனர்ஜி, அந்த வைப்ரேஷன் நான் அமர்ந்து நல்லா ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி இருந்து நம்ம பண்ணும் பொழுது இந்த மூலாதார சக்கரம் அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி அப்சர்வ் பண்ணி நம்மளோட ஒவ்வொரு சக்கராவுக்கும் அது
அனுப்பிவிடும், கடத்தும். அப்புறம் அந்த விஷயம் வந்து நமக்கு வந்து அந்த சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகும்போது நம்மளோட ஆறாவில் உள்ள நெகட்டிவ்ஸ் எல்லாம் கிளென்சிங் ஆகும். அப்போ நமக்கு பாசிட்டிவிட்டி வரும். வீட்டை கரெக்ட் பண்ணிடுவீங்க. நிச்சயமாக இந்த இந்த வீட்டுக்கு உண்டான நல்ல வாஸ்து தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அது போலவே அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த பிறகு அவங்கக்கிட்ட நிறைய மாற்றம், என்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டாங்க. இடிச்சதான் சரி பண்ணுமா, நீங்கள் வந்து நிறைய உங்களோட லைவ்லலாம் நீங்கள் வந்து இடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க, எங்களை மட்டும் இடிக்க சொல்கிறீங்க. இடிக்க சொல்லணும் வந்து உங்களுக்கோட நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். நான் வந்து இடிக்க மாட்டேன் உடைக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த மருந்து கொடுத்தா மருந்து சரியாகணுமோ கொடுக்கணும்னா அதுதான் கொடுக்கணும். அப்போ வந்து நான் மருந்தை மட்டும் மாற்றிக்கிட்டே இருந்தேன்னா உங்களோட நீங்கள் என்ன நினைப்பீங்க? அதனால வந்து இதுதான் நிரந்தர தீர்வு. டெம்பரவரியாக இப்போ உங்களுக்கு வீட்டுக்குள்ள வீடு, உங்களுக்கு தூங்குறதுக்கு ஒரு ரூம் செலக்ட் பண்ணியாச்சு. அந்த ரூமை எப்படி கரெக்ஷன் பண்ணுங்கிற பல ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். ப்ளஸ் வந்து சுவிட்ச் வேர்ட்ஸு நம்பர்ஸ் கொடுத்துட்டேன். ஈவன் என்ன நீங்கள் போடக்கூடிய சோப்பு கூட என்னன்னு உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். மேம் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சோப்புல மாற்றம் ஏற்படுத்துறது கூட நிச்சயமா. நிறைய மாற்றங்கள் எல்லாமே கிரகங்களா பார்க்குறேன் நான். எல்லாமே கிரக காரகத்துவங்கள். அதாவது இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு நிறைய அவங்களோட மனசுல மாற்றங்கள் வந்துருச்சு. அதுக்கப்புறமா இந்த சோப்பு இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் கிரக காரகத்துவங்கள். அதாவது கிரகங்கள், காலம் கிரகங்களின் கையில், காலம் வழிவிட்டால் தான் நம்ம விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்ப 7.5 சனியால் பாதிச்சிட்டு இருக்கீங்களா, இல்லை எங்களுக்கு தனி திசை நடக்குதா, இல்லை தொழில் நல்லா நடக்கணுமா, சிம்பிள் ரெமெடி. உங்கள் வீட்டோட டாய்லெட்டை நீங்கள் கழுவுங்க. மேம், இது டாய்லெட் ரொம்ப புதுசா அப்படிங்கிறது இருக்கு. சனி, ஆ. டாய்லெட் அப்படிங்கிறது சனி, கழுவுறது அப்படின்னா சந்திரன், தூய்மை அப்படின்னா சந்திரன். ம். கரெக்டாக க்ளீன் பண்ணி விடுங்க. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் மேம்? நிச்சயமா தொழில்ல ஒரு மாற்றம், முன்னேற்றம், எதிர்பாராத ஒரு திருப்பம், திடீர் திருப்பம் நிச்சயமா நடக்கும். ஏன்னா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் கிரகமா பார்த்து அதுக்குள்ளான ரெமெடியை பண்ணும் பொழுது, அது மாதிரி தான் இந்த சோப்பு. அவங்களுக்கு என்ன கிரக பாதிப்புகள் அந்த இடத்துல இருக்கு, எதனால இந்த வீடு அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்போ அந்த எல்லா விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு இல்லைங்களா. நான் இருப்பியலை பொறுத்தவரையும் என்ன சொல்லுவேன்னா, ஏன், எதற்கு, எப்படிங்கிற கேள்வி முன்வைக்கணும். நீங்கள் நிறைய கேள்வி என்கிட்ட கேட்கணும். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு நான் வரும்போது உங்களோட கதை எதுவுமே எனக்கு சொல்லக்கூடாது. நானாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி உங்களுக்கு ரெமெடி கொடுக்கணும். நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ. வீட்டுக்குள்ளே வீடு, கான்செப்ட், சோப்பு, பேஸ்ட்டு, இதெல்லாம் ஒரு தமாஷா இருக்கும். சின்ன விஷயம் பெரிய மாற்றத்தை கொடுக்குது. இதெல்லாம் அனுபவங்கள். ஏன்னா இதெல்லாமே நார்த் இந்தியன்ஸ் கிட்ட இன்னும் நான் மாணவியாக தான் இருக்கேன். ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கிறேன் நான். அதை கற்றுக்கும் போது நான் எனக்கு இது ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்குறேன். ரிசல்ட் கிடைச்சோன்னே என்னோட கிளைண்ட்ஸுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதுவுமே நான் சொல்கிறேன், என்ன ஃபாலோ பண்ணுறேன்னே சொல்லாதீங்க. நீங்கள் தனித்து நான் சொன்னக்கூடிய விஷயத்த கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நீங்கள் இதில் ஆராய்ச்சி பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து முன்னெடுத்து வாங்க. உங்கள் வாழ்க்கையை ஜெயிச்சிருங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறத விட எங்களையே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நீங்கள் ஒரு விஷயம் கிடச்சிதா, இது இப்படி இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயத்த உங்கள் வீடு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெல்லாம் பொருத்தி பாருங்கள். கரெக்டு தான் மேடம் சொல்கிறது அப்படிங்கிற நிச்சயமாக புரிதல் வரும். அப்போ நீங்கள் வந்து இந்த தேடுதலை ஆரம்பிங்க அப்படின்னு தான் நிறைய சொல்லி கொடுக்குறேங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் அடுத்த எபிசோடில் பேசலாம். ஒவ்வொரு நாளைக்கும் என்ன ட்ரெஸ்ஸு, வீட்டில் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி எண்ணெயெல்லாம் சொல்லுவேன். இந்த எண்ணெயில் தீபம் ஏற்றுங்க, இந்த பிரச்சனை தீர்வாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு கோவில் வழிபாடு, இந்த வீட்டுக்கு இந்த கோவில் போயிட்டு வாங்க, நிச்சயமாக நல்ல மாற்றம் வரும். அது போலவே அந்த இடத்துல வந்து மலர் மருது, அதை ஏற்கனவே சொன்னது, நம்ம அதை சொல்கிறோம். ப்ளஸ் வந்து நம்ம வந்து சில பூஜை முறைகள், இந்த பூஜை பண்ணுங்கள், இது ஒன்றை மட்டும் பண்ணுங்கள். டெய்லி பூஜை ரூமில் போய் நின்றுட்டு நிறைய சுவாமி படங்களையும் நிறைய வந்து விக்கிரகங்களையும் வச்சுட்டு பண்ணாதீங்க. சிம்பிளாக வைங்க. பழைய காலத்தில் தீபம் மட்டும்தான் ஏற்றினாங்க நம்ம முன்னோர்கள். ஆமாம், ஒளி வடிவமாக தான் இறைவனை வணங்குறாங்க. இப்போ வந்து உங்களுடைய பார்வையில் ஒரு பூஜை அறையில் இந்த சாமி படங்கள் போதுமானதாக இருக்கும்? ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜை அறையினாலே வந்து ஒரு ஷோகேஸ் மாதிரி வந்து எல்லா சாமி படங்களையும் வச்சுருப்பாங்க. எந்த கடவுள்கிட்ட எந்த முறையிடுறோம் அப்படின்றத கடவுளே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு படங்கள் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய பார்வையில் இந்த படங்கள் போதும் அப்படின்னா எது சொல்வீங்க? 5 தெய்வங்கள் இருக்கிற மாதிரி ஒரு வீடு கிரக பிரவேசம்னா வாங்குவோம். அந்த படங்கள் அது ஒன்று போதும். அதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வம் வேணும்னா நீங்கள் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். அது போலவே நீங்கள் 10 பேர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிங்கன்னா 10 பேர் பண்ண மாட்டோம். ஒரு ஆளுகிட்ட நீ தான் கொடுக்கணும். அது யூனிவர்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் இஷ்ட தெய்வம், உங்கள் குலதெய்வம் எதுவாக இருக்கட்டும், அதுக்கிட்ட அந்த மாதிரி பிடிவாதமாக ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள். படங்களை கம்மியாக வைங்க. குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர்களையும் வழிபாடு பண்ணுங்கள். இப்போ கூட ரீசண்டாக மலேசியாவிலேருந்து என்னோடய கிளைண்ட் முன்னாடி பார்த்த கிளைண்ட்டு அவங்க கேட்டாங்க, நான் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொன்னதெல்லாம் மறந்துட்டு திரும்ப அவங்களுக்கு ஏன்னா
மக்களுக்கு வந்து நம்ம நிறைய பேச பேச நமக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லணும் மேடம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் தான் போடணும். அப்போ அவங்க கேட்டப்ப நான் சொன்னேன், இந்த விஷயமெல்லாம் இருக்கட்டும், உங்களோட உங்களோட அப்பா அம்மா, அவங்க பையனுக்கு ஒரு பிரச்சனை, உங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ அவங்க 2 பேருமே இல்லை, அதே மாதிரி அவங்க அப்பாவோட அப்பா அம்மா ஃபோட்டோ, இவங்க 4 பேர்த்தோட ஃபோட்டோவையும் அவங்க ரெண்டு ஃபேமிலி 2 தம்பதிகருமே இல்லை அவங்களுக்கு, அவங்க 2 பேர்த்தோட ஃபோட்டோஸையும் அந்த பையன்கிட்ட கொடுங்க. தூங்கி எழுந்தோன்னே அவங்கக்கிட்ட அந்த பிரார்த்தனையை வைக்கட்டும். அது போலவே உங்கள் குலதெய்வம், அது இந்தியாவில் இருந்தாலும் சரி, இல்லை வந்து எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து ஒரு முறையாவது வந்துட்டு போங்க. அதோட ஃபோட்டோஸை வச்சு நீங்கள் வந்து தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள். இதுக்கப்புறம் தான் மற்ற தெய்வங்கள்லாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அது போலவே அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்குரிய சரியான முறையில் அவங்களோட பராமரிப்பை பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டு கோவிலாக அலையிறது, அன்னதானம் கொடுக்குறேன்னு சாப்பாட்டு கொடுக்குறது, காக்காய்க்கு அதை வச்சேன் இதை வச்சேங்கிறதெல்லாம் செல்லுபடி ஆகாது. இருக்கும்போது பெற்றோரை கவனிக்கணும். பெற்றோர் இல்லாதவர்கள் பெற்றோரோட ஃபோட்டோஸை வச்சு அவங்கள நல்ல பிரார்த்தனை பண்ணுறது. நமக்கு எப்படி சின்ன பிள்ளைங்களாம் நம்ம இருக்கும்போது நம்ம அப்பா அம்மா கிட்ட நமக்கு வேண்டியதை கேட்டோமோ, அப்போ அந்த மாதிரி இப்போவும் நம்ம கேட்கும் பொழுதும் நிச்சயமாக இந்த விஷயம் ரொம்ப அழகாக நல்ல வந்து அந்த சோல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க பிராணி ஹீலிங்கில். அந்த சோல் எனர்ஜி வந்து நமக்கு வந்து உடனே நம்மளோட காரியங்களில் நமக்கு வெற்றியை கொடுக்குது. இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ப முடியுமான்னு இருக்கும். செஞ்சு பார்த்தா தான் இல்ல, தெரியும். கேட்கும் போதே நல்லா இருக்கும். பெற்றோர்களுடைய புன்னகைக்கு பிள்ளைகள் காரணமா இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை மொத்தமும் புன்னகையோட நகரும் அப்படின்ற மாதிரி நிச்சயமா. ஏன்னா சொல்லியிருக்கீங்க. நம்ம இப்போ நிறைய பேர் ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். இப்போ வந்து ஏஜ் ஆயிருது நிறைய பேர் பேரண்ட்ஸுக்கு. அவங்கள ஒரு ஆளை போட்டு கூட பார்த்துக்குறோம். ஆனால் வந்து அந்த நம்மளை தொட்டு பார்க்குற அந்த ஸ்பரிசம் அந்த பேரண்ட்ஸுக்கு வருங்களா? ஆனால் அவங்க நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது அவங்கள யாரும் எந்த அனாதை இல்லத்துலேயும் எந்த காப்பகத்துலேயும் அவங்க விட்டுட்டு போகலையே. அவங்க நம்மளை தூக்கி வளர்த்தி தானே வச்சுருந்தாங்க. அதுபோல் மனமாற்றம் அப்படிங்கிறது இதில் தான் இருக்குது. பொருளாதாரத்துலேயும் பேர் புகழ்லையும் கவனம் வைக்கிறத விட்டுட்டு இது மாதிரி நம்மளை முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லி எப்படி எல்லாரும் வந்து ஒரு சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்களையும் சரி, நம்மளோட உறவுகளோடையும் குடும்பத்தோடையும் எப்படி மகிழ்ச்சியாக இருந்தாங்களோ அந்த பழக்க வழக்கங்களுக்கு மாறிட்டோம் அப்படின்னா இந்த கிரகங்கள் நம்மளை ஒன்றும் பண்ணாது. கண்டிப்பா மேம். நிறைவா வந்துட்டு ஆரம்பத்துல இருந்து நேயர்கள் வந்து நிறைய பேர் உங்ககிட்ட கேட்க சொன்ன ஒரு விஷயம் வந்து பண வரவு வரணும். கிடப்புல கிடைக்கக்கூடிய கடனா இருக்கக்கூடிய பணங்கள் எங்களுக்கு மீண்டும் வரணும் அப்படின்றதுக்கு என்ன மாதிரியான மலர் மருத்துவம் இல்லை என்ன மாதிரியான எண்கள் பயன்படுத்தினா அது கண்டிப்பா நிச்சயமா திரும்பி வரும், இல்லை எந்த ஆலய வழிபாடு அது ரொம்ப சிறப்பானதாக அமையும் அப்படின்றத சொல்லுங்க. நிச்சயமாங்கம்மா. இதில் வந்து மலர் மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே நெகட்டிவை கிளென்சிங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவேன். இதுக்கு வந்து மாப் பண்ணுறதுக்கு ஒயிட் செஸ்ட்நட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் மருந்து இருக்குது. அதை வந்து ட்ராப்ஸாக போட்டு மாப் பண்ணி விடலாம். அது போலவே நம்ம வந்து வீடு மாப் பண்ணும்போது பச்சை கற்பூரம், ஏலக்காய் பொடி ப்ளஸ் வந்து கல்லுப்பு இதெல்லாம் போட்டு மாப் பண்ணுறது ரொம்ப சிறப்பு தரும். இது வந்து நெகட்டிவிட்டி கிளென்சிங் பண்ணி அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி கிளென்சிங் ஆயிரும். அது போலவே அந்த இடத்துல வந்து நல்ல பணவரவு வரணும் அப்படின்னா கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் மருந்து இருக்குது. அந்த மருந்தை வந்து பில்ஸாக எடுத்துக்கலாம். சின்ன சின்ன சீனி உருண்டைகள் மாதிரி இருக்கும். அது யாருக்கு பணம் வரணுமோ அவங்க எடுத்துக்கலாம். அது போலவே ஏற்கனவே நான் வந்து திடீர் பணம், தடைகள் நீக்கக்கூடிய எண்கள், மலர் மருந்து எல்லாமே சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஒவ்வொன்றா கொஞ்ச காலத்துக்கு ஃபாலோ பண்ணுங்கள். இதையே தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. எல்லாமே ஒரு 90 டேஸ் அதுக்குள்ளே வாஸ்து மாறும், நிரந்தர தீர்வு கிடைச்சிது. இதெல்லாம் ஒரு கொஞ்ச நாளைக்கு மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அது போலவே இந்த கட் கிளியர் கேன்சர் அப்படிங்கிறத சொன்னாலும் கடன் இருந்தாலும் நமக்கு வந்து தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாமே நீங்கும். அப்போ வந்து இன்னும் தொடர்ந்து ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு நம்பர் வேலைக்கு, பொருளாதாரத்துக்கு, ஆரோக்கியத்துக்கு, குறிப்பிட்ட ஒரு தலைவலிக்கு, ஒரு வயிற்று வலிக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நம்பர்ஸ் இருக்குது. பெரிய ஆராய்ச்சியாளர் இன்னும் இருக்கார். அவர் கிரிகோரி குருபோவாய் அப்படிங்கிறவர் இருக்கார். அவரோட எண்கள் வந்து ஒரு நாட்டையே இன்றைக்கி அவரெல்லாம் இந்த மாதிரி நம்பர்ஸை கொடுத்து அவர் நிறைய விஷயங்களை மாற்றுறாருன்னு சொல்லிட்டு அவர் அரெஸ்டெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து அவர் வந்து நிதானமாக அமைதியாக அவரோட புக்ஸ் எல்லாம் வெளியீடு பண்ணிவிட்டு ரொம்ப அருமையாக ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இந்த நம்பர்ஸில். அதே மாதிரி தான் இந்த எட்வர்ட் பாச் அவங்க வந்து யூகேல வந்து ரொம்ப தோல்வியுற்று சூசைட் பண்ணிக்கணுங்கிற சூழ்நிலையில தான் இந்த மருந்துகளை பற்றி, மலர் மருந்துகளை பற்றி ஆய்வு பண்ணி அழகாக பொக்கிஷம் மாதிரி உலகம் முழுக்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வெளிநாட்டில் வந்து ரொம்ப அதாவது இதை தான் அவங்க வந்து வாஸ்து அஸ்ட்ராலஜிங்கிறத விட்டுட்டு இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு வந்து பெரிய விஷயம் இங்கே வந்து நமக்கு வந்து நிரந்தர தீர்வுக்கு நமக்கு பெரிய பொக்கிஷங்கள் இருக்குது. நல்ல ஒரு அஸ்ட்ராலஜி பார்த்து நமக்கு உண்டான காலங்கள் எப்படி இருக்குது, இப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வாழ்க்கையை கொண்டு போகணுங்கிற புரிதலை கொண்டு வந்துட்டு அதை தாக்கு பிடிச்சி இந்த அஸ்ட்ராலஜியால் அதாவது இந்த ஜோதிடத்தால்
நமக்கு வரக்கூடிய பாதிப்புலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு இந்த வாஸ்து அப்படிங்கிற இந்த மிராக்கிள் சப்ஜெக்டை பயன்படுத்தி நம்ம எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளோட புண்ணிய பூமியில் தான் இருக்குது, நம்ம பாரத நாட்டில் தான் இருக்குது. இதெல்லாம் அவங்கள விட நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இருந்தாலும் நம்மளால் அதை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லைங்கிற பட்சத்தில் தான் இந்த சின்ன சின்ன தீர்வுகளை கொடுக்குறேன். இது ரெண்டும் சேரும் பொழுது அபரிவிதமான வெற்றி. என்னோட தாரக மந்திரமே விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அப்போ எல்லாருமே விடாமுயற்சியோடு இந்த மாதிரி பயிற்சி பண்ணும் பொழுது அந்த இடத்துல ஜெயிச்சிடறாங்க. இதை விட ஆல்ஃபா மைண்ட் பவர் வந்து ட்ரெயினராக இருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பர். அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் சித்தர் வழிபாடுகள், தீபம் ஏற்றுறது, மனசை ஃப்ரீயாக வச்சுக்கிறது, எதுவாக இருந்தாலும் நடக்கட்டும், பார்த்துக்குவோம். எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டது. நிர்ணயிக்கப்பட்ட விஷயத்துலேருந்து அடி வாங்காமல் உதவாங்காமல் எப்படி பாதுகாப்பாக நம்ம போகணுங்கிற கலையை வித்தையை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அருமையாக வாழக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இந்த காலம் கொடுக்கும். நன்றி. கண்டிப்பா மேம். வந்துட்டு ஒரு மலர் மருத்துவத்தில் ஏற்படக்கூடிய மேஜிக் என்ன மாதிரியான மாற்றங்களை வாழ்க்கையில கொடுக்கும், சின்ன சின்ன நம்பர்ஸை யூஸ் பண்றதுனால என்ன மாதிரியான வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும், ஒரு வாஸ்துவை வந்து எப்படி சரி செஞ்சு வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படின்றத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. கண்டிப்பா இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி மேம். நன்றிங்கம்மா. குறிப்பாக வந்து இந்த எல்லா சர்வீஸும், அதாவது மலர் மருந்து சொல்கிறது, நமக்கு வந்து நம்பர்ஸு, சுவிட்ச் வேர்ட்ஸு எல்லாமே வந்து நான் எந்த வீட்டுக்கு போகிறேனோ அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா ஒட்டுமொத்த நான் வாஸ்து பார்க்க போகும்போது ஒட்டுமொத்த குடும்பமும் இருக்கணும். எல்லாருக்கும் கவுன்சிலிங், யார் யார் என்னென்ன நிலையில் இருக்காங்க, அவங்க எல்லாம் அவங்கவுங்களுக்கு உண்டான பகுதி, இதுதான்ப்பா உன்னோட பகுதி, இதை பர்ஃபெக்டாக நீ வச்சுக்கோ, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கிளியராக சொல்லிவிட்டு இது போன்ற விஷயங்களையும் சொல்லி கொடுக்குறேன். தனிப்பட்ட முறையில் மலர் மருந்து வேணும், நம்பர் வேணும், இதெல்லாம் பயிற்சி நான் எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான டைம் எனக்கு இல்லை. டைம் நிச்சயமாக கூடிய விரைவில் வரும். அப்போ நம்ம பேசுவோம். அந்த பயிற்சி வகுப்புகள் எடுக்கலாம். எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். அது வரைக்கும் என்னோடய நேயர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சொல்லக்கூடிய விஷயத்த ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டோட வடகிழக்கு மேடாக இருக்கா, பள்ளமாக இருக்கா, உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து விட்டுட்டுங்க, உங்கள் வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டே இல்லையா, அடுத்தது பாருங்கள் உங்கள் காம்பவுண்டுக்கு இடையில் உள்ள செட்பேக்கில் எப்படி இருக்குது, அந்த இடம் ஓப்பனாக இருக்கக்கூடிய இடத்துல எப்படி மேடு பள்ளங்கள் இருக்குது, ப்ளஸ் வந்து உங்களோட தெற்கும் மேற்கும் பள்ளமாக இருக்கா, கிழக்கும் வடக்கை விட மேற்கும் தெற்கும் அதிக காலி இடம் இருக்கா, இதெல்லாம் கவனிங்க. அது போலவே விவசாய நிலங்களுக்கும் வாஸ்து உண்டு. இதை பற்றிய ஒரு விரிவான தொகுப்பை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி. வாழ்த்துக்கள். நற்பவி.